ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஸ்கூல் லீவ். அதனால் காலையிலே வாக்கிங் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெளியில் ரொம்ப சில்லுன்னு கிளைமேட். ஏன்னா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நல்லா வெயில் வந்துடும். இன்றைக்கி மகாவீர் ஜெயந்திங்கிறதுனால ஸ்கூல் லீவ். ஸோ அதனால் வாக்கிங் போகலான்னு கிளம்பியாச்சு. இது நான் வாக்கிங் போகிற ரோடு. பாருங்கள், இந்த மரத்துக்கு கீழே எவ்வளோ பூ கீழே இருக்குதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வாக்கிங் நம்ம போயிட்டுருக்கோம். நான் போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஃப்ளாட்ஸாக தான் இருக்கும். இண்டிவிஜுவல் வீடும் இருக்குது. ஆனால் ஃப்ளாட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால நிறைய ஃப்ளாட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே ரெண்ட்டுக்கு இங்கே தான் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இண்டிவிஜுவல் வீடு வந்து அங்கே இருக்கிற ஏரியா ரெண்ட்டே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க இருக்கிறதுனால பசங்களாம் குரூப்பாக சேர்ந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க எவ்வளோவா இருந்தாலும். ஸோ ஃபேமிலிஸ்க்கு வந்து ரெண்ட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நம்ம கூட சேர்ந்து குக்கெலாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ளாட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக இனிமேல் நடக்கலாம். இது வந்து ஜாதி மல்லிப்பூ. செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இந்த இடத்த க்ராஸ் பண்ணாலே ஒரு பூ தந்தாலும் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இது ஒரு மளிகை கடை ப்ளஸ் ஸ்டேஷ்னரி ஷாப்பு. இங்கேயும் நாங்கள் வந்து வாங்குவோம். நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. ஸோ ஒரு வியாழக்கிழமையும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்போவுமே நான் வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாய்பாபா பார்த்துட்டு தான் வருவேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு, காலையிலேயே கடவுளை பார்க்குறது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கு தெரியும். இங்கே தான் வந்து கராத்தே கிளாஸ்லாம் நடக்கும் குட்டி பசங்களுக்கு. ஸோ என்னோடய பையனும் இங்கே தான் வரான் கராத்தே கிளாஸ்க்கு. இதுதான் சொன்ன அந்த பார்க்கு. என் பையன் கராத்தே கிளாஸ்க்கு இங்கே தான் வருவான். நிறைய பசங்க வருவாங்க. சில டைம் காலையில் கிளாஸ் இருக்கும், சில டைம் வந்து ஈவினிங்கில் கிளாஸ் இருக்கும். ஓகே, நம்ம வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம். நான் போகிற லைனில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த மஞ்சள் கலர் பூக்கிற மரம் தான் நிறைய இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நடக்கிற வழி எல்லாமே அதுதான் கொட்டி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம நடந்து போகும்போது நம்ம மேலேயே பூ விழும். அது இன்னும் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம மேலே வந்து பூ தூவினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம நடக்கும்போது நம்ம மேலே பூ விழும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள். இதோட மரம் தான். அங்கேருந்து அங்கேயும் ஒன்று காமிச்சிருப்பேன்.
நான் வர வழியில் இந்த மரம் தான் அதிகமாக இருக்கும். பாருங்க, நம்ம அதில் தான் நடந்துகிட்ருக்கோம். நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், பட் வேறு வழி இல்லை. ஓரமாக போகணுன்னா பூ மேலே தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. நாயெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஃபுல்லாகவே ஒரே பூவாக இருக்குது, மஞ்சள் கலர் பூ. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு டீ கடை இருக்குது, 2 டீ கடை இருக்குது. அதில் ஒரு டீ கடையில் வந்து காலையில் 5 மணிலேருந்து டீ, காஃபி, அப்புறம் சமோசா இது வந்து ரெடியாக இருக்கும். காலையிலே டீ சமோசா சாப்பிட்ற ஆளுங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நான் வாங்க அந்த கடையை 2 கடையும் காட்டுறேன். நடக்கிறதுனால மூச்சு வாங்குது, நீங்கள் அப்படியே கடையை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வாக்கிங் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே போனதுனால கொஞ்சம் கிளியராக தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். இதுதான் நாங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய காய் கடை. எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்கும், அதனால் இந்த கடையில் தான் காய் வாங்குவோம். இது வந்து இந்த கடை இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் டீ, காஃபி, ஜூஸ், ஸ்நாக்ஸ் கடை தான். இது இன்னும் ஓப்பன் பண்ணல, பட் முன்னாடி பார்த்தது வந்து 5 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. 5 o'clock ஓப்பன் பண்ணிடுறதுனால 5 o'clockலாம் சில பேர் சமோசா டீலாம் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். டீ குடிக்கலாம், பட் சமோசா 5 மணிக்கு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் இருக்குது. ஸோ என்னோடய பையன் இந்த ப்ளே ஸ்கூலில் தான் படித்தான். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ப்ளே ஸ்கூல் இருக்குது. சரி, வீடியோ எடுத்ததுனால ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வர்றதுக்கு முன்னாடி ஒரு பார்க் பார்த்தோம்.